ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய சுனாமி பேரலைகளை யாராலும் மறக்க முடியாது. கன்னியாகுமரியில் பல கட்டிடங்கள் தரைமட்டமாகின, பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டன. ஆனால் நடுக்கடலில் அந்த ஆக்ரோஷமான அலைகளுக்கு மத்தியில் ஒற்றை ஆளாக ஒரு கீறல் கூட இல்லாமல் கம்பீரமாக நின்றது 133 அடி திருவள்ளுவர் சிலை. இது எப்படி சாத்தியமானது? இது வெறும் கல்லால் கட்டப்பட்ட சிலை அல்ல. இதற்கு பின்னால் இருக்கும் தமிழனின் பாரம்பரிய கட்டிடக்கலை மற்றும் இன்ஜினியரிங் ரகசியத்தை கேட்டால் நீங்கள் மிரண்டு போவீர்கள். பிரபல சிற்பி டாக்டர் கணபதி ஸ்தபதி அவர்கள்தான் இந்த மாபெரும் சிலையை வடிவமைத்தார். நவீன தொழில்நுட்பங்கள் பெரிதாக இல்லாத காலத்திலேயே பல 1000 கிலோ எடை கொண்ட 3681 கருங்கற்களை நடுக்கடலில் உள்ள பாறைக்கு கொண்டு சென்று இதை உருவாக்கினார்கள். இதன் மிக பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? இந்த சிலை வெறும் சிமெண்டால் ஒட்டப்படவில்லை. பழங்கால தமிழர்களின் நுட்பமான இன்டர்லாக்கிங் முறையில் ஒரு கல்லோடு மற்றொரு கல்லை குடையமைத்து மர ஆப்புகளைப் போல கற்களையே ஒன்றோடு ஒன்று பிணைத்து கட்டினார்கள். அது மட்டுமில்லாமல் சிலைக்கு உள்ளே முழுமையாக வெற்றிடமாக இருக்குமாறு வடிவமைத்தார்கள். இதனால் சுனாமியின் போது ஏற்பட்ட பூகம்ப அதிர்வுகளை இந்த சிலை தனக்குள்ளேயே உள்வாங்கி வளைந்து கொடுத்து மீண்டும் தன் பழைய நிலைக்கு திரும்பும் வகையில் ஒரு அபாரமான ஷாக் அப்சோர்பர் போல செயல்பட்டது. அலைகள் சிலையை தாக்கிய போது சிலை அலைகளை உடைத்து இரண்டாக பிரித்து சிதறடித்ததே தவிர சிலை ஒரு இன் கூட நகரவில்லை. உலகமே வியந்து பார்க்கும் பல வெளிநாட்டு கட்டிடங்கள் சுனாமியில் சரிந்த போது தமிழனின் ஒளியால் செதுக்கப்பட்ட இந்த 133 அடி கம்பீரம் இயற்கையின் சீற்றத்தையே எதிர்த்து நின்றது.